வணக்கம். குற்றம் செய்திகளினூடாக நான் சௌமியா ராமச்சந்திரன். ரத்தினபுரி மாவட்டம் எலபாத்த போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அலுவத்கல பிரதேசத்தில் அண்ணனால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தம்பி கொலை செய்யப்பட்டுள்ளதாக எலபாத்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறியதால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான அண்ணன் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட காலமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசாரின் விசாரணை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான அண்ணன் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எலபாத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹொரணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மீமன பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் பானதுரை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பானதுரை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஹொரணை பிரதேசத்தில் வசிக்கும் 23, 24 மற்றும் 30 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடம் இருந்து 161 லிட்டர் 250 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் 2049 லிட்டர் கோடா என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் மேலதிக விசாரணைகளுக்காக ஹொரணை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த சுமார் 8 கிலோகிராம் கடல் அட்டைகள் இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அத்துடன் சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடி கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் புதுக்கோட்டை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஜோதி நகர் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு வாகனத்தை சோதனையிட்டுள்ளனர். அதில் பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் மூட்டைகளில் கடல் அட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த வாகனத்தில் இருந்து சுமார் 800 கிலோகிராம் கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக தேசாபுரத்தை 36 வயதான ஒருவரையும் கயத்தாவரையை செய்த 47 வயதான ஒருவரையும் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பெருமளவான போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய இன்று மானிப்பாய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வண்ணார்பண்ணை சிவன் கோயிலுக்கு பின்வீதியான மானிப்பாய் வீதிக்கு அண்மித்த ஒரு வீட்டில் வைத்து கஞ்சா கலந்த மாவாப்பாக்கு தயாரித்து கொண்டிருந்த பொழுது யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினரும் போதை ஒழிப்பு பிரிவும் இணைந்து சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். இதன் போது 24 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டதுடன் கஞ்சா கலந்த 4 கிலோ 250 கிராம் எடையுள்ள மாவா பாக்கு 12 கிலோகிராம் 500 கிராம் எடையுடைய பீடித்தூள் மற்றும் 24 வாசனை திரவியம் போன்ற பொருட்களையும் கைப்பற்றியுள்ளனர். மேலும் கைதான சந்தேக நபரை மேலதிக விசாரணையின் பின்னர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் ஹிதோகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜனஹித சந்தைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹிதோகம போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் வலதுபுறமாக திரும்ப முயன்ற போது மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் 2 செலுத்துனர்களும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபர் ஒருவரும் காயமடைந்துள்ள நிலையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு மோட்டார் சைக்கிளில் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கெண்டி கடுகஸ்தோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகாவலி கங்கைக்கு அருகில் நேற்று மாலை சிதைவடைந்த நிலையில் ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கடுகஸ்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். 45 முதல் 50 வயது மதிப்புத்தக்க நபர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமானது கெண்டி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கடுகஸ்தோட்டை போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கேகாலை தெரணியகல பகுதியில் போலி இலக்கத்தகடு
தகடு பொருத்தப்பட்ட ஜீப் வாகனத்துடன் 2 சந்தேக நபர்கள் அவிசாவளை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவிசாவளை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஜீப் வாகனம் ஏதேனும் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களை எதிர்வரும் 18ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.